Hello everyone, welcome to Cloud Ocean. நான் உங்கள் விக்டர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸில் EC2 சர்வர் எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏடபிள்யூஎஸில் EC2ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ். ஸோ அதில் நம்ம நிறைய மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அமேசான் லினக்ஸ் இருக்குது, உபுண்டு இருக்குது, ரெட் ஹேட் இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது. ஸோ இப்படி நிறைய ஓஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்மளோட அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஓஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேணுமோ நம்ம அதை லான்ச் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அதில் ஒன் ஆஃப் த ஓஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நான் இன்னைக்கு லான்ச் பண்ணி காட்டுறேன். மேபி இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி லான்ச் பண்ணுறதுங்கிறத நான் டெமோ காண்பிக்கிறேன். மேபி இன் அனதர் வீடியோவில் நான் வந்து விண்டோஸ் EC2 சர்வர் எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலில் லாகின் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ள லிங்க். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு வரும். இதில் சைன் இன் டு கன்சோல் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லாகின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் ஐடி கேட்கும், தென் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இப்போ இதில் கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சைன் இன் யூஸிங் ரூட் யூசர் இமெயில். ஸோ ஜென்ரலாக AWS அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா யூஸிங் ரூட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். Second one is IAM user. ஸோ இந்த IAM user நம்ம லாகின் பண்ணும்போது நம்ம வந்து என்னென்னா 3 விதமான இன்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ ரூட் இமெயில் மூலமாக லாகின் பண்ணணும்னா ரூட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் 2 இன்புட் தான். பட் IAM யூசர் மூலமாக லாகின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் ஐடி கொடுக்கணும், தென் யூசர் நேம் கொடுக்கணும், IAM யூசர் நேம், தென் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த IAM யூசர் மூலமாக லாகின் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் ஐடி வந்து ஜென்ரலாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா இந்த அக்கௌண்ட்டோட அலைஸ் நேம் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் அந்த ஒரு அலைஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் IAM டாப்பிக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் அந்த டைமில் நான் வந்து இந்த அலைஸ் நேம்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசர் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது மறக்காமல் அந்த அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நவ் வி வில் கண்டினியூ. ஸோ இப்போ நான் வந்து என்னோட IAM யூசர் மூலமாக நான் லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் இந்த IAM யூசர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட IAM யூசர் நேம் என்னென்னா AWS கிளாஸ். ஓகேங்களா? அண்ட் என்னோட பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ சைன் இன். இதுதான் என்னோட AWS கன்சோலோட ஓவரால் அந்த ஓவர்வியூ, அந்த டேஷ்போர்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசென்ட்லி விசிட்டட் அப்படிங்கிறதுல என்னோட ரீசெண்டாக நான் என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறேன், யூஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த ரீசன்ட் சர்வீசஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது EC2. ஸோ இந்த EC2 சர்வீஸை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இந்த நியூ டேப்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லா சர்வீசஸோட லிஸ்ட் வரும். இதில் கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இதில் EC2 வரும். ஸோ EC2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஸ்டார் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேவரேட் மேலே இந்த இதில் நீங்கள் ஃபேவரேட்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுதான் EC2 டேஷ்போர்ட். ஓகேவா? ஸோ இந்த EC2 டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்வியூவாக என்னென்ன இன்ஸ்டன்ஸ், ஹவு மெனி இன்ஸ்டன்ஸ் கரண்ட்லி இன் ரன்னிங் ஸ்டேட்டஸ், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எதுவும் இருக்குதா, எலாஸ்டிக் ஐபி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, கீ பேர் என்ன இருக்குது, லோட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாம் ஓவர்வியூவாக
இந்த டேஷ்போர்டில் காட்டுவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ டைரெக்டாக இங்கே டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணியும் போகலாம். இல்லைன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆல்ரெடி ஏதாவது இன்ஸ்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணியிருந்தீங்க, ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது, இல்லைனா ஸ்டாப் ஸ்டேட்டஸில் இருக்குன்னா இங்கே காட்டும். இப்போதைக்கு நம்ம வந்து எந்த இன்ஸ்டன்ஸும் லான்ச் பண்ணலை. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு இருக்கும். ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்கள் AWS கன்சோலில் லாகின் பண்ண உடனே நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட ரீஜியன், எந்த ரீஜியனில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த இது வந்து ஒரு செப்பரேட் டாபிக். AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, ரீஜியன்னா என்ன, அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன. ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் டாபிக். நான் அது ரிலேட்டடாக வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா எந்த ரீஜியனில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த EC2ங்கிற சர்வீஸ் என்னென்னா ஒரு ரீஜியன் பேஸ்டு சர்வீஸ். இப்போது நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் மும்பை ரீஜியனில் க்ரியேட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு மும்பை ரீஜியனில் மட்டும்தான் தெரியும். சப்போஸ் நீங்கள் மும்பை ரீஜியனில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நார்த் விர்ஜீனியாவில் போகிறீங்கன்னா அந்த நார்த் விர்ஜீனியா டேஷ்போர்டில் நீங்கள் மும்பை ரீஜியனில் லான்ச் பண்ண இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் என்னென்னா இந்த ரீஜியனை வந்து அவங்க வந்து நோட்டீஸ் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா எந்த ரீஜியனில் நீங்கள் உங்களோட ரிசோர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ நவ் ஐ ஸ்விட்ச்ட் இன்டு நார்த் விர்ஜீனியா ரீஜியன். ஓகேவா? ஸோ இப்போ நான் நார்த் விர்ஜீனியாலே நான் வந்து ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி EC2வில் நிறைய OS டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அமேசான் லினக்ஸ் வந்து AWS ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ், தென் மேக் OS இருக்குது, உபுண்டு இருக்குது, விண்டோஸ், ரெட் ஹேட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ அமேசான் லினக்ஸ்லேயே நம்ம போகலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த நேம் டேக்கில் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ EC2 அப்படின்னே கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் நம்ம வந்து இதில் வந்து இந்த AMI அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த AMIனா என்ன, ஸோ இதெல்லாம் நான் டீப்பராக நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஸ் ஆஃப் நோ நீங்கள் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேஸ் இமேஜ் வேணும். அந்த இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இந்த இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் செகண்ட். ஓகே, யா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணணும். இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் லான்ச் பண்ண போகிற EC2 சர்வருக்கு உள்ள ரிசோர்ஸஸ், அதாவது CPU ரிசோர்ஸஸ் வந்து மெமரி ரிசோர்ஸ் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி நீங்கள் அசைன் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் டைப் லைக் T3 நேனோ, T2 மைக்ரோ, T2 ஸ்மால், இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு CPU மெமரி சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த டெமோ பர்பஸ்க்காக ஐ வில் கோ வித் த ஃப்ரீ டயர் எலிஜிபிள் டைப் ஒன்லி T3 மைக்ரோ. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 CPU ஒரு மெமரி இருக்குது. ஸோ நான் ஐ வில் கோ வித் திஸ் டைப். நவ் த தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா கீ பேர்.
ஸோ கீ பேர்னா வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த கிரியேட் நியூ கீ பேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து எனி நேம் யூ கேன் அசைன். ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ EC2 அப்படின்னு கூட நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இந்த கீ பேர் டைப் வந்து RSA, அப்புறம் ப்ரைவேட் கீ ஃபைல் ஃபார்மேட் வந்து சேம், கீப் ஆஸ் இட் இஸ், டோன்ட் மாடிஃபை எனி திங். ஸோ தென் ஜஸ்ட் கிளிக் கிரியேட் கீ பேர். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைல் என்னன்னா, இட் இஸ் அ பிரைவேட் ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த கீ பேருங்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் என்னன்னா, ஒரு பப்ளிக் கீ, ஒரு பிரைவேட் கீ. இந்த பிரைவேட் கீ தான் நம்ம கையில் இருக்கும். சரிங்களா? பப்ளிக் கீங்கிறது எதில் இருக்கும்னா, நம்ம லான்ச் பண்ணுற இந்த இன்ஸ்டன்ஸோட அசோசியேட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த பாத்தில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த .ssh அத்தாரைஸ்டு கீஸ் இந்த பாத்தில் இருக்கும். நம்ம லாகின் பண்ண உடனே இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாத்தில் ஒன்ஸ் வி லாக்ட் இன், ஸோ இந்த ரூட்டில் இந்த என்னோட ஹோம் பாத்தில் இந்த .ssh அத்தாரைஸ்டு கீஸ் இந்த பாத்தில் வந்து என்னோட பப்ளிக் கீ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ப்ரைவேட் கீ வந்து எனக்கு லோக்கலில் டவுன்லோட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த ப்ரைவேட் கீயை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லாகின் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த கீ பேரில் I created a new key pair and I selected that. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, நேம் அண்ட் டேக். ஸோ ஸ்டெப்ஸ் டு லான்ச் EC2 சர்வர். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நேம் அண்ட் டேக்ஸ் என்டர் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்னதுன்னா, சூஸ் த அப்ளிகேஷன் OS இமேஜ். ஓகேவா? ஸோ I will in short I mention choose AMI. ஓகேவா? தென் தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகேவா? தென் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, choose key pair. Otherwise I will create key pair. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா, choose your VPC subnet. ஓகேவா? and security group. ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங் செட்டிங். ஸோ இதில் வந்து விபிசி சப்நெட் இதெல்லாம் என்னன்ட்டு செப்பரேட்டாக ஐ வில் கிரியேட் ஒன் வீடியோ இன் டீட்டெயில். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆன் தட். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இதில் வந்து டிஃபால்ட்டாக வர்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியே ஆகும். இட் இஸ் மேண்டட்டரி. ஓகே. ஸோ இந்த நெட்வொர்க் செட்டிங்கில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு விபிசி இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்நெட் எனி ஒன் சப்நெட் அவைலபிள் சப்நெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிறது வந்து பப்ளிக் சப்நெட். ஸோ செலக்ட் பப்ளிக் சப்நெட் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி எனபிள். ஓகேவா? நவ் திஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட். செக்யூரிட்டி குரூப்புங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம லான்ச் பண்ண போகிற ஒரு EC2 சர்வருக்காக ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேவா? செக்யூரிட்டி குரூப் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம். நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் கேட்டில் ஒரு செக்யூரிட்டி இருப்பார்ல. ஓகேவா? ஸோ அவர் வந்து யார் யாரை உள்ளே அலோவ் பண்ணணும், யார் யாரை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம யாரை அலோவ் பண்ண சொல்கிறோமோ அவரை அலோவ் பண்ணுவார். நம்ம யாரையாவது அலோவ் பண்ண வேண்டாம்னு சொன்னால் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் இந்த செக்யூரிட்டி குரூப். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு நான் நேம் அசைன் பண்ணுறேன், டெமோ EC2 security group. In short I mentioned as SG. Just copy and paste it in the description as well. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது வந்து அப்படியே இருக்கட்டும், எதுவும் சேஞ்ச் பண்ணலை நான். பை டிஃபால்ட்டாக நம்ம EC2 லினக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால டிஃபால்ட்டாக SSH ப்ரோட்டோகால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் ஆகிருக்கிறது. நான் இது எதுவும் டச் பண்ணல. லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்.
ஓகேவா. ஸோ we completed this fifth point. Now come to the next thing is storage. ஓகேவா. So configure storage is the sixth point. ஓகேவா. ஸ்டோரேஜ்னு வரும்பொழுது இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அமேசான் லினக்ஸ் இருக்குது, உபுண்டு இருக்குது, விண்டோஸ் இருக்குது, மேக் ஓஎஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஓஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டோரேஜ் சைஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அமேசான் லினக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 8 GB ஸ்டோரேஜ் சைஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இதுவே நம்ம உபுண்டு போனாலும் சேம் 8 GB அலோகேட் ஆகும். அண்ட் விண்டோஸ் சூஸ் பண்ணோம்னா பை டிஃபால்ட்டாக நமக்கு 30 GB அலோகேட் ஆகும். ஓகேவா. அதுவே நம்ம மேக் ஓஎஸ் போனோம்னா பை டிஃபால்ட்டாக 60 GB வில் பி அலோகேட்டட். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபார் அ டெஸ்ட் பர்பஸ் 8 GB இஸ் எனஃப். ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஐ நீட் மோர் GB 20 GB அப்படின்னா நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இன் AWS there is one golden rule for the about the storage. ஓகேவா. ஸோ இன் ஸ்டோரேஜ் வந்து என்னன்னா we can increase the EBS volume size. Okay, but it is not possible to reduce the EBS volume size. ஓகேவா. ஸோ whenever நீங்கள் EBS வால்யூம் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு எத்தனை ஜிபி தேவையோ அத்தனை ஜிபி கேர்ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இல்லை நான் பை மிஸ்டேக் நான் வந்து ரொம்ப பிக் வால்யூம் சைஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன், நான் ஐ வாண்ட் டு ரெடியூஸ்னா the reducing the EBS volume size it is not possible. ஓகேவா. பட் we can increase. ஓகேவா. ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் த EBS வால்யூம் சைஸ் அண்ட் எனக்கு ஸோ நான் இப்போ வந்து ஒரு EBS வால்யூம் தான் லான்ச் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு EBS வால்யூம் வந்து நான் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஹவு டு மவுண்ட் இட். ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஐ வில் கோ வித் திஸ் 8 GB. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸ். ஓகேவா. ஸோ இந்த advanced details, this is 7th point. ஓகேவா. ஸோ இந்த அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எந்த பார்ட்னா யூசர் டேட்டா. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா இந்த இதில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் இருக்கும், என்னென்னா யூசர் டேட்டா. யூசர் டேட்டானா வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட இன்ஸ்டன்ஸை நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ண உடனே அது ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த பூட்டிங் டைமில் உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்து அந்த பூட்டிங் டைமில் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோட எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இது ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லாகின் ஆகும் பொழுதே அதில் பை டிஃபால்ட்டாக அது இன்ஸ்டால் ஆகி ஸோ வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் நான் என்ன ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு HTTPD இந்த அப்பாச்சி சர்வீஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் இது பண்ணியிருக்கிறேன். சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் வெப்பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணோன்னே எப்படி இதாகுங்கிறத காமிக்கேன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் சம்மரி பார்ட். ஸோ டோட்டலாக வந்து நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச்சிங்கில் டோட்டல் 7 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிகினர்ஸ் வந்து இதை வந்து மைண்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட். மேபி சம் இன்டர்வியூஸில் சில பேர் கேட்கலாம், டெல் மீ த ஸ்டெப்ஸ் டு லான்ச் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கலாம் சில பேர். இட் இஸ் அ பேசிக் கொஸ்டின், பட் எனிவே இது வந்து உங்கள் மைண்டில் அப்படியே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் டேக்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த AMI இமேஜ் செலக்ட் பண்ணுறோம். மூணாவது இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணுறோம். நாலாவது அந்த ஆத்தென்டிகேஷனுக்கு தேவையான கீ பேர் செலக்ட் பண்ணுறோம்.
தென் ஃபிஃப்த் ஒன் நம்ம எந்த விபிசியில் எந்த சப்நெட்டில் நம்ம இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும், அதுக்கு தேவையான செக்யூரிட்டி குரூப் எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்ணுறோமா இல்லைனா நியூ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் சைஸ் நம்ம அலோகேட் பண்ணுறோம், அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஏதாவது யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் எதுவும் வேணும்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி சம்மரி பேஜ். ஸோ இதில் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், உங்களுக்கு இதில் இப்போ இதே கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணுமா இல்லை 2 இன்ஸ்டன்ஸ் வேணுமா இல்லை உங்களுக்கு 10 இன்ஸ்டன்ஸ் வேணுமா, நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வில் பி கிரியேட்டட். இப்போதைக்கு எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் போதும். ஸோ நான் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா மேபி சம் ஸ்டெப்ஸ் வந்து மேபி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம், ஆகாமல் கூட போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த நியூ இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்ட்டில், இந்த ஃபிஃப்த் பார்ட்டில் செக்யூரிட்டி குரூப் நான் உங்களுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த EC2 சர்வர் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடிக்குள்ளே போங்க, கிளிக் பண்ணி. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸோட ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன, பப்ளிக் ஐபி என்ன, ப்ரைவேட் ஐபி என்ன, ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஏஆர்எனும் ஜெனரேட் ஆகிருக்கும். ஏடபிள்யூஎஸில் ஏஆர்என் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா நீங்கள் ஏடபிள்யூஎஸில் எந்த ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு யூனிக் ரிசோர்ஸ் நம்பர் வந்து அசைன் ஆகும். அதுதான் என்னென்னா ஏஆர்என். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஏஎம்ஐ ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா, எந்த பிளாட்ஃபார்ம், இட்ஸ் லினக்ஸ் பிளாட்ஃபார்மாக என்னது, எந்த டைமில் லான்ச் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி பார்ட், இந்த செக்யூரிட்டி குரூப், ஓகேவா. ஸோ இந்த செக்யூரிட்டி பார்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. இந்த செக்யூரிட்டி குரூப் இது எதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம்னா அண்டர் த செக்யூரிட்டி டேப் இதில் போனீங்கன்னா அந்த செக்யூரிட்டி குரூப், அசோசியேட்டட் செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப், அசோசியேட்டட் செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், ஓகேவா. எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ்னால் என்னென்னா என்னென்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் டிராஃபிக் வந்து உங்களுக்கு இந்த EC2 சர்வருக்குள்ளே நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து என்னென்னா டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ இட் இஸ் ஏ லினக்ஸ் சர்வர் அப்படி தானே. ஸோ இப்படி லினக்ஸ் சர்வருங்கிறதுனால நான் வந்து SSH போர்ட் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். பட் இதுவே நான் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் நான் இது பண்ணுறோம்னா அப்போ விண்டோஸ் சர்வருக்கு நான் வந்து என்ன போர்ட் இது பண்ணணும், RDPக்குள்ளே போர்ட் 3389, இது வந்து இந்த போர்ட்டை வந்து நான் வந்து எனபிள் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வெப்சைட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், HTTP போர்ட்டு வந்து நான் எனபிள் பண்ணணும். ஓகேவா. ஸோ HTTPங்கன்னா போர்ட் 80, ஒருவேளை HTTPS அப்படின்னா நான் 443, சரிங்களா. ஸோ இந்த போர்ட்டு நான் வந்து இதில் எனபிள் பண்ணணும். ஸோ எனபிள் பண்ணிவிட்டு கஸ்டமில் as of now for practical purpose we can go with open to the world, that means 0000ல போகலாம், சரிங்களா. பட் இன் கம்பெனி லெவல், என்டர்பிரைஸ் லெவல் நம்ம போகும்போது இதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செக்யூராக தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இப்போதைக்கு ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ வித் திஸ் 8000, ஓகேவா. ஸோ இதில் வந்து சேவ் ரோல்ஸ், ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டோன்னா இந்த இதில் ஸ்டோரேஜ் பார்ட்லேயும் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு 8 ஜிபியில் இந்த ஸ்டோரேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணுன்னா மேபி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா இந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் இந்த இதில் போயிட்டு வால்யூமில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த EBS வால்யூம் 8 GB வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம்.
ஓகேவா. ஸோ இந்த இதில் பாருங்கள், இது என்ன டைப், வால்யூம் டைப் அண்ட் ஜிபி3. இது வால்யூமில் நிறைய டைப் இருக்குது, ஜிபி2 இருக்குது, ஜிபி3 இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். அண்ட் ஹியர் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 8 GB சைஸில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் த வால்யூம் ஸ்டேட் என்னென்னா கரண்ட்லி இட் இஸ் இன் யூஸ். ஸோ அட்டாச்டு ரிசோர்ஸஸ் எதில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம், நம்மளோட EC2 சர்வர், டெமோ EC2 சர்வரில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம இந்த வால்யூம்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பேக் டு நம்ம EC2 சர்வருக்கு வரலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த EC2 சர்வரில் நம்மளுக்கு வந்து 2 விதமான ஐபி இருக்குது, பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம லேப்டாப்பில் இருந்து இந்த சர்வருக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும்னா நம்ம அந்த பப்ளிக் ஐபி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த EC2 சர்வரில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் மல்டிபிள் பாசிபிள் வேஸ். ஓகேவா, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில மெத்தட்ஸ் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஈஸி மெத்தட். இந்த EC2 கன்சோல்லே பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட். ஓகேவா. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்டில் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும் யூஸிங் திஸ் EC2-user. இது மூலமாக கனெக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சோல் வந்து இதிலே டைரெக்டாக உங்கள் சர்வரோட கனெக்ட் பண்ணிடும். சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், எஸ்டாப்ளிஷிங் த கனெக்ஷன் டு தி Amazon EC2 Linux. ஓகேவா. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். அனதர் மெத்தட் I will show you. ஸோ நான் இந்த பப்ளிக் ஐபியை இந்த காப்பி பண்ணிக்கிட்டு யூஸிங் திஸ் ஐக்கான். ஸோ நம்ம வந்து இந்த லினக்ஸ் EC2 சர்வரை நம்மளோட லோக்கல் லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்னோட லேப்டாப் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்க இந்த ஸ்டெப் கீ பேர், இந்த கீ பேரில் நம்ம ஒரு கீ வந்து ஜெனரேட் பண்ணோம். இந்த கீயோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா .pem. ஓகேவா. ஸோ நம்ம என்ன நேம் கொடுத்தோம், டெமோ EC2.pem. ஸோ இந்த PEM ஃபார்மேட் எதுக்கு கனெக்ட் ஆகும், யூஸ்ஃபுல் ஆகும்னா லினக்ஸ் டு லினக்ஸ். ஓகேவா. இப்போ என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்னோட லேப்டாப்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் வந்து ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதுலேருந்து நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைனா த்ரூ CLI மூலமாக நான் இது பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் PEM ஃபைல். ஓகேவா. பட் இப்போ நான் வந்து இப்போ எனக்குள்ள இது என்ன இருக்குன்னா விண்டோஸ். ஓகேவா. ஸோ விண்டோஸ் டு நான் வந்து என்ன கனெக்ட் பண்ணணும், லினக்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஃபார்மேட் வந்து பெம்மா இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி PPK. ஓகேவா. ஸோ நான் வந்து the PEM file I need to convert into PPK. So I can same I can provide the name as EC2.ppk. I need to convert this PEM into PPK. So இந்த convert பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு டூல் இருக்குது PuttyGen. ஓகேவா. இந்த PuttyGenங்கிற டூலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லோடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணின அந்த PEM ஃபைல் வந்து இருக்குது. ஸோ அந்த PEM ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரைவேட் கீ வந்து லோட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இந்த ப்ரைவேட் கீ வந்து PPK ஃபார்மேட்டில் லோட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், demo-EC2 but the extension should be .ppk. ஓகேவா. ஸோ we can mention PPK. ஓகே. ஸோ .ppk சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ்லேயே நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டவுன்லோட்ஸில் பாருங்கள், எனக்கு வந்து PEM ஃபைல் இது வந்து நான் ஒரிஜினலாக டவுன்லோட் பண்ண நம்ம PEM ஃபைல். இது PPKங்கிறது இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைல். ஸோ why we are converting that file into PPK format? Because we need to connect our EC2 server from my Windows operating system. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. மொபாக் ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு டூல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செஷன்ஸில் ஓகேவா SSH நம்ம வந்து SSH செஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட பப்ளிக் ஐபியை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதில் யூசர் நேம் வந்து நம்மளோட யூசர் நேம் EC2-
யூசர் ஓகேவா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் SSH செட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ரைவேட் கீ இதை டிக் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரைவேட் கீ ஓகேவா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் PPK ஓகேவா, பிகாஸ் we are connecting from Windows to EC2 Linux ஓகேவா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இட் இஸ் authenticating with the key and now we connected with the EC2 server. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைவேட் IP என்னது 172.31.86.127. ஸோ சேம் திங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இந்த சர்வரில் லாகின் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து ஒன் மோர் மெத்தட் நான் வந்து CLI மூலமாக லாகின் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஓப்பன் மை டெர்மினல் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் மை டவுன்லோட் பாத். ஸோ ஃப்ரம் ஹியர் let me try to open my terminal. Okay, this is my terminal. From downloads I'm opening ஓகேவா. ஸோ இப்போ என்னோட PEM ஃபைல் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் விண்டோஸ் டு லினக்ஸ்க்கு PPK, லினக்ஸ் டு லினக்ஸ் அதர்வைஸ் CLI ஓகேவா. CLIக்கும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் PEM ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த கனெக்டில் போய் பார்த்தாலே தெரியும். இதில் SSH கிளைண்ட்னு இருக்குதா, இதை கிளிக் பண்ணாலே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த பர்மிஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட இந்த PEM கீக்கு. ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ் கமாண்ட் blindly. Okay, so let me switch my terminal into git bash. Okay, okay, okay. So now I'm in the downloads path and I'm executing this command. Okay, then blindly I'm copying this command. So EC2 இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது என்னோட DNS நேம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த EC2 பப்ளிக் DNS ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் SSH -i, then we need to mention the PEM file. Okay, then we need to mention the DNS name. Otherwise we can use the IP address as well. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து SSH -i ஓகேவா, then the PEM key file. So demo PEM ஓகேவா, then this file. ஸோ இது வந்து நம்ம CLI mode through we are connecting ஓகேவா. ஸோ enter. Yes. Oh, open is permission denied. Let me check. Just a second. Okay, I got it. I forgot to mention the username. Okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா first வந்து SSH-i, then the PEM name, then we need to mention EC2-user @ then the DNS name. Okay, so now the login is succeeded. So
நான் சொன்ன மாதிரி ஸோ தெர் ஆர் மல்டிபிள் பாசிபிள் வேஸ் டு லாகின் இன்சைட் த EC2 சர்வர். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ். ஸோ ஒன்று வந்து AWS கன்சோல் மூலமாக லாகின் பண்ணுறது, ஓகேவா. ரெண்டாவது நம்ம இந்த மொபைல் எக்ஸ்ட்ரீம் டூல் மூலமாக லாகின் பண்ணுறது, அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் யூஸிங் CLI மூலமாக லாகின் பண்ணுறது. இந்த மூணுமே நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கிறேன். ஸோ தென் த ஃபைனல் ஒன் இஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் டேட்டா, ஓகேவா. யூசர் டேட்டானா என்னென்னு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு EC2 சர்வர் நம்ம லான்ச் பண்ணும்பொழுது இஃப் ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் சம் கமாண்ட்ஸ் ஆர் ஸ்கிரிப்ட் ஐ கேன் மென்ஷன் இன் த யூசர் டேட்டா பார்ட், ஓகேவா. ஸோ நான் EC2 சர்வர் லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கவனமாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் அதில் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எக்ஸிக்யூட்டட் ஆகிருக்கா என்ன, அண்ட் மை வெப்சைட் ரன் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு என்னோட பப்ளிக் ஐபியை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். என்னோட ப்ரௌசரில் போயிட்டு just I'm hitting that public IP. So we can see my website is running. Okay, so that means my user data script is working. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஹவு டு லான்ச் EC2 சர்வர். ஸோ EC2 லினக்ஸ் சர்வர் இன் AWS, ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட AWS அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஷுவர்லி ஐ வில் ரெஸ்பாண்ட், ஓகேங்களா. ஸோ அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட EC2 சர்வரை நீங்கள் போயிட்டு டெர்மினேட் பண்ணணும், ஓகேவா. ஸோ த ரிசோர்ஸ் டெலிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா பிகினர் லெவலில் க்ரியேட் பண்ணுவாங்க அண்ட் டெலீட் பண்ண மறந்துடுவாங்க, டெர்மினேட் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ இன் தட் கேஸ் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டயர் அந்த லிமிட்டேஷன் வந்து எக்ஸீட் ஆயிரும். தென் தே வில் கெட் சம் அடிஷ்னல் பில்லிங் காஸ்ட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, சார் சம்திங் 1000 rupees 2000 rupeesலாம் பில் வந்திருக்கு அப்படின்ட்டு. தென் ஐ வில் கைட் தம் டு வேவ் ஆஃப் த பில்லிங் அமௌண்ட். அந்த AWS சப்போர்ட் டீம் கூட கனெக்ட் பண்ணி தென் ஐ கைடட் தெம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இதில் போயிட்டு இது பார்த்தீங்கன்னா டெர்மினேட் டெலீட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் டெர்மினேட், ஓகேவா. ஸோ யூ கேன் see the message successfully initiated termination deletion, ஓகேவா. யூ கேன் reconfirm that by refreshing this dashboard, ஓகேவா. அண்ட் இந்த வால்யூம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயும் போயிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வால்யூமும் சேர்ந்து டெலீட் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ யா, மை வால்யூம் இஸ் டெலீட்டட், ஓகேவா. ஸோ மை சர்வர் இஸ் ஆல்சோ இன் த டெர்மினேட்டட் ஸ்டேட்டஸ். தட்ஸ் ஆல், ஓகேவா. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரியலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, லைக் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து AWS ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு whenever I have the free time, surely I will upload. And the most important thing is I'm going to start a AWS batch, ஓகேங்களா. ஸோ AWS பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு AWS வந்து தமிழில் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஈஸியாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த என்னோடய AWS பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த AWS பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு I created on WhatsApp community group. So you can join that WhatsApp community group
அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட குரூப்போட லிங்க் வந்து நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். And if you are interested to join that batch, you're welcome to join. ஓகேங்களா. And so in the upcoming days, so I'm going to start AWS, Linux and DevOps batches. Okay, and so currently, so the AWS batch is going to start at April end. Okay, so if you are interested, please join. ஓகேங்களா. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சீக்கிரத்தில் ஐ வில் அப்லோட் அ நியூ டாபிக். உங்களை வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.